ஹலோ ஹாய். நாங்கள் இப்போ நைட் குவார்டர்லி எக்ஸாம் லீவுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைட்டி போட்டிருந்தேன், சரி பக்கத்தில் தான், ஆனால் நைட்டியே கிளம்பியாச்சு. சரி ஓகே, எங்கள் அம்மா வீட்டில் போய் விளாக் பார்க்கலாம். வீட்டுக்கு நைட்டு டின்னர் என்னன்னு பார்க்கலாமா? இட்லி, சாதம், அப்புறம் சிக்கன் குருமா. இங்க வந்து என்கிட்ட சாம்பார்னு சொன்னாங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா சிக்கன் குருமா வச்சுட்டாங்க. ஒரே சந்தோஷம். மீன் தான் பிடிக்கும், ஆனா இப்போ சிக்கன் நான் சாப்பிட போறேன். ரொம்ப நாளுக்கு வந்து நான் சிக்கன் சாப்பிட போறேன். சரி, இப்போ உங்களுக்கு வெஜிடேரியன் போட்டுங்க என்ன பண்ணிருப்பேன்? ஏன் வெஜிடேரியன் பிடிக்காது, அவியல் பிடிக்காது, சாம்பார் கூட பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நீ வெஜிடேரியன் தான் செய்யணும், செஞ்சிருக்கணும். சரி ஓகே, சாப்பிடலாம் நம்ம. சரி, நம்ம சாப்பிட்டு அப்புறமா டாய்ஸ் காமிப்போம். பசிக்குது, ரொம்ப பசிக்குது. பாய். அப்புறம் காலையிலேயே நாங்க வந்து திருவான்மியூர் மீன் மார்க்கெட் போனோம். அங்க போய் பார்த்தா மீன் நிறைய வந்து இருக்கு. புரட்டாசி மாசம்னால நிறைய மீன் வாங்கவே இல்லை, எல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பாட்டி வந்து என்ட்ரன்ஸ்லயே சின்ன சின்ன மீனா வச்சிருந்தாங்க. நண்டும் ரொம்ப சின்ன நண்டா இருக்கு. அப்புறம் வேற பாட்டி கிட்ட போனோம். இந்த பாட்டி தண்டல் மீன், அப்புறம் வவ்வால், சின்ன சின்ன காணாங்கத்தை வச்சிருந்தாங்க. இவங்க கிட்டயும் நாங்க வாங்கல. அப்புறம் இன்னொரு பாட்டி கிட்ட போனோம். அவங்களும் வந்து நிறைய மீன், அவங்களும் நிறைய தண்டல் மீன், ஏகப்பட்ட மீன் மார்க்கெட்ல நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு வாங்க தான் ஆள் இல்லை. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கிராக்கி பண்ணுவாங்க, இந்த வாட்டிலாம் கூப்பிட்டு கொடுக்குறாங்க கம்மி ரேட்டுக்கு. இவங்களும் தண்டல் மீன், சாலை, ஏகப்பட்ட மீன், நிறைய எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கண்டல் மீன் தான் வாங்கினோம். 6 மீன் வந்து 600 ரூபாய், ரொம்பவே விலை கம்மியாக தான் இருந்துச்சு. யாராவது புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே விலை கம்மியாக இருக்குது. அப்புறம் சாலை மீன் வாங்கணும். வாங்கி அங்கே க்ளீன் பண்ண கொடுத்துட்டு, அதை க்ளீன் பண்ணும் போது தான் நான் நகர்ந்து போயிட்டேன். என் தங்கச்சிக்கு மீனை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்புறம் நான் தள்ளி போயிட்டேன். என் தங்கச்சிக்கு வந்து அவ்வளோவா மீன் பற்றி ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணுறவங்க ஒழுங்காகவே க்ளீன் பண்ணவே இல்லை. வெறும் தலையை மட்டும் வெட்டிட்டு கொடுத்துட்டாங்க, எதுவுமே க்ளீன் பண்ணல. அதுக்குன்னு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒழுங்காக செஞ்சு கொடுக்கணும்ல, அவங்கள நம்பி தானே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லி தான் கொடுக்குறோம். அதுவே இப்படி பண்ணி கொடுத்துட்டாங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. அதனாலே ஒரு மணி நேரம் கிட்ட வேஸ்ட்டாக போச்சு டைம், அதை இப்படி கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே. சரி ஓகே வாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் வவ்வால் மீன் ஃப்ரை, அந்த கண்டல் மீனும் ஃப்ரை, சாலை மீன் குழம்பு. கண்டல் மீன்ல வந்து கொஞ்சம் மீன் எடுத்து வச்சாச்சு ஃப்ரீசர்ல, ஒரு நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் ஆயிடுச்சு. அதனால அதை எடுத்து நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீசர்ல வச்சுட்டோம். அப்புறம் ஒரு பக்கம் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால ஒரு பக்கம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படா மீன் குழம்பு வாங்கணும்னு ஒரு குரூப் வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க தம்பி வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு வந்து ஆட்டுக்கால் குழம்பு, ஆட்டுக்கால் பாயானும் சொல்லலாம், ஆட்டுக்கால் குருமானும் சொல்லிக்கலாம், எல்லாம் நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கால் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் லாஸ்ட்டாக போட்டு அது ஒரு நல்லா ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் செவரொட்டி வாங்கினோம். அதையும் 2 போட்டாச்சு, கட் பண்ணலை. ஏன்னா சின்ன சின்ன செவரொட்டியாக இருந்துச்சுனால அப்படியே போட்டு குழம்புல வச்சாச்சு. அதையும் சாப்பிட்டுட்டாங்க. இது நல்லா இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் வந்து வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். அது சாதம், சுட சுட சாதம் இல்லை, ஏன்னா ஆறிச்சு சாதம். நெக்ஸ்ட் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. அதை வந்து பசங்க பசின்னு சொன்னதுனால முதல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து ஊட்டியாச்சு. சாதம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம். ஓகே பாய்.